நெக்ஸ்ட் ஜான் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் செப்டம்பர் மாத ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். 12 ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத ராசி பலன். அது நீங்கள் கவனமாக கேட்டு அதேபடி நடந்திருக்கலானால் அந்த மாதத்துடைய பலன்கள் கெடுபலன் குறைஞ்சி நற்பலன் ஏற்படும் சொல்லி இப்போ என்னோட குருநாதர் வணக்கிறேன். ஓம் குருப்யோ நம நற்பவி ஓம் காஞ்சிவாசாய வித்மிகை சாந்தரூபாய தீமிகை தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். அடுத்தாக என்னுடைய உபாசனை வேணாங்க மகாகால். ஓம் காளிகாசாய வித்மிகை மசானவாசிம் தன்னோ அகோர பிரச்சோதயாத். என்னுடைய இன்னொரு உபாசனை மகா வாராகி வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாய வித்மிகை சண்டகஸ்தம் தன்னோ வாராகி பிரச்சோதயாத். இன்னொரு உபாசனை பகலாமுகன். ஓம் பகலாமுகி வித்மிகை சம்பின் தன்னோ தேவி பிரச்சோதயாத். இப்போது இந்த 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான செப்டம்பர் மாத ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். சிம்மராசிக்காரர்கள் தனித்துவம் பெற்றவர்கள், தனிமை விரும்புவாங்க, அதிகாரத்தோரணை இருக்கும், யாருக்கும் அடிபணிய மாட்டாங்க, எப்பொழுதுமே ஒரு சிந்தனையிலே இருப்பாங்க. இப்படிப்பட்ட இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் தனிமையில் இருந்தது போதும். எல்லோரையும் உறவாடுங்க, எல்லோரையும் விட்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த செப்டம்பர் மாத கிரகங்களை வைத்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு டென்ஷன், பரபரப்பு இப்படி தான் இருப்பீங்க. அதெல்லாம் விட்டு தள்ளிட்டு உங்களுக்கு என்ன முடிவு, என்ன நடக்கணும், உங்களுக்கு என்ன திறமை இருக்குது, நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இதை பற்றி யோசிங்க. உங்களை பற்றி நீங்கள் யோசியுங்கள். அதுதான் முக்கியமான விஷயம். அதை பற்றி யோசித்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு ஞானோபதேசம் பெற்றுவாங்களோ, நான் நல்லா தான் திடீர்னு ஏதோ ஒரு வந்தது, யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, அதை கேட்டு நடந்தேன், நல்லா ஆகிட்டேன், இப்படி தான் சொல்லுவீங்க. அதுதான் இப்போ நடக்க போகுது. அப்போது இறை வழிபாடு நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். தியானம், ஆழ்நிலை தியானம், தியானத்திலே ஆழ்நிலை தியானம் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். சூரிய நமஸ்காரம் பண்ணணும். நல்லா கேட்டுங்க, சூரிய நமஸ்காரம் காலையில் தான் எல்லாருமே பண்ணுவாங்க. இருந்தாலும் நீங்கள் பகல் 12 மணி அளவிலே செய்ய வேண்டும். உச்சி வெயில்னு சொல்லுவோம் இல்லையா, உச்சி காலம். அந்த நேரத்தில் சூரியன் வழிபாடு தான் ரொம்ப சிறந்தது. அந்த நேரத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலுமே வெளியில் வந்து அந்த சூரியனை பார்த்து ஒரு கும்பிடு போட்டு போயிடுங்க. அவ்வளோதான் விஷயம். வெரி சிம்பிள். நீங்கள் உங்கள் ராசியாதிபதி சூரியன் இல்லையா, அதனால் அதே மாதிரி சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வர வேண்டும். சிவபெருமானை காலையில் தான் வழிபடும். ஏன்னா சூரியன் வந்து காலையில் தான் உதிக்கக்கூடியவன். அதனால் மாலை வேலையை விட காலை வேலையிலே சூரியனை வழிபடுவது, சிவன் கோயிலுக்கு சென்று சிவனை வழிபடுவதும் மிகவும் நல்லதாக சொல்லப்படுகிறது. இது மாதிரி பண்ணிட்டு வரணும். இது இல்லாமல் நீங்கள் பணத்தட்டுப்பாடு பிரச்சனைகள்லாம் வந்து போகும். இருந்தாலும் அது ஒரு பெரிய மனிதர் மூலமாக அது தீர்க்கப்படும். அது உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், வெளியில் இருக்கலாம், பழக்க வழக்கத்தில் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தடைகள் தாமதங்கள்லாம் வந்திருக்கும். அதெல்லாமே நீங்கி ஒரு சுமூகமான உறவு, ஒரு ஆண் ஒரு பெண், இந்த இருவர் மூலிமா வந்து சேரப்போகுது உங்களுக்கு. அது நடந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா முன்னேற்றமும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அது இல்லாமல் அரசியல், சினிமா, சமூகம் இது சார்ந்த இடத்துலாமே இருக்கவங்களாமே தனித்துவம் பெற்று விளங்க போகிறீங்க. உங்கள் பேர் வந்து இப்போ வெளிப்படும். அதுதான் முக்கியமான விஷயம். எல்லாமே நடக்கும். லாபங்கள் பல விஷயத்துலையுமே கிடைக்க போகுது உங்களுக்கு. அது வந்து கிட்டத்தட்ட இந்த மாத முடிவிலே அது வந்து உங்களுக்கு சேரப்போகுது. அது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் பார்க்கும்போது சாதுக்கள் இல்லை ஒன்றுமே இல்லாமல் விட்டுட்டு வந்துடுறாங்க பாருங்கள், குடும்பத்தை விட்டு இல்லற சன்னியாசம்னு சொல்லுவாங்க, எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்துடுவாங்க. அப்படிப்பட்டவங்களை தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு போய் உதவி பண்ணிட்டு வரலாம். முதியோர் இல்லத்துக்கு போய் அவங்க உள்ள வயசானவங்களுக்கு படுத்த பிடிக்காக இருப்பாங்க, எழுந்து நடமாடவே முடியாது, அப்படிப்பட்டவங்களுக்கு போய் உதவி செய்யணும். அதுதான் உண்மையான புண்ணியமாக சொல்லப்படுது, தான தர்மம் கடைபிடிக்கப்படுகிறது. அதை நீங்கள் பண்ணிட்டு வரணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடந்துகிட்டே வரும். கெட்ட விஷயம் நடந்தாலும் அது நல்லதாக உங்களுக்கு மாற்றப்படும். அதனால் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் ஒரு திருப்பு முனை கண்டிப்பாக ஏற்பட போகுது. ஒரு மனிதருடைய தொடர்பும் கிடைக்கும். பெரிய மனிதராக இருக்கலாம், அவர் ஒரு விஐபின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு மனிதருடைய தொடர்பு கிடைக்கும். அது உங்களுடைய நட்பு மூலிமா வந்து கிடைக்க போகுது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு, அது இல்லாமல் நீங்கள் இந்த செப்டம்பர் மாதத்திலே தொடர்ந்து சிவஸ்தலங்கள், பிரசித்தி பெற்ற சிவஸ்தலங்கள் போயிட்டு வரலாம். பஞ்சபூத ஸ்தலங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் பஞ்சபூதத்தில் ஏதாவது ஒரு ஸ்தலம் போனாலே போதும். அப்படி போக முடியாதவர்கள் அருகில் உள்ள அந்த பெயர் கொண்ட சிவன் இருப்பார், கண்டிப்பாக அங்கே போய் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் வந்து நீங்கள் எங்கே கோயில் போனாலுமே தீபங்கள் நிறைய வைக்கணும். தீபங்கள் போட வேண்டும். ஓம பூஜைகள் நடக்கும் இடத்துல போய் கலந்துக்கலாம். கோயிலில் நடக்கிறதா இருக்கலாம், ஏதாவது ஒரு விசேஷ விழாக்கள் போனால் அங்கே ஓமங்கள் நடக்கும், அதில் போய் நீங்கள் கலந்துக்கணும். அதுக்கு உண்டான உதவிகள் செய்யலாம். அந்த ஓமத்துக்கு தேவையானது வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாமே கோயிலில் கேட்பாங்க. உங்கள் பொருளாவோ பணமாவோ கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க ஒரு கோயிலில் நடக்கும்போது. அதில் நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும். அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். இது மாதிரிலாம் கண்டிப்பாக நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேன்மேலும் ஏறுமுகமாக தான் இருக்கிற இறங்குமுகம் போய்விடும். இது மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு அந்த சிம்மராசிக்காரங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு விஷயங்கள் வெளிப்பட துவங்கும். ஒரே சிந்தனை, ஒரே குறிக்கோளோடு இருந்து வந்தீங்கனாலே
நீங்கள் எல்லாத்துலேயும் ஜெயிச்சு வந்துடுவீங்கன்னு சொல்லி இந்த செப்டம்பர் மாத பலன் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா வகையிலுமே முன்னுக்கு பின் முரணாக இருந்தாலும் ஒரு 10-15 நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேற்றம் கண்டு இந்த மாத முடிவிலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்பு முனை அமைந்து எல்லா வாழ்க்கையிலும் எல்லா தேவையான வசதிகளும் தேவைப்படும் உதவிகளும் கிடைத்து உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக முன்னேற்றமாகும் என்று சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்க என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு நேயர்களே, இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் வழி பார்க்கும்போது இது கோச்சார பலன்களாக தான் சொல்லப்பட்டிருக்கு. இதில் எல்லாருக்கும் எல்லாமும் கண்டிப்பாக கிடைச்சிடும்னு சொல்ல முடியாது. கிரகணங்களை வைத்து தான் ஒவ்வொரு ராசிக்கும் வைத்து அந்த ராசியாதிபதி கிரகத்தை வைத்தும் அந்த ராசிக்கு எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இருக்காது என்பதை வைத்தும் தான் பொதுவான பலனாக தான் சொல்லப்பட்டிருக்கு. இதில் ஒரு சிலருக்கு நடக்கலாம், ஒரு சிலர் நடக்காமல் போகலாம். எது எப்படி இருந்தாலும் அவரவர்கள் அவருடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கொள்வது தான் நல்லது. அப்போது என்னென்ன தசாபுக்தி நடக்குது, பிறந்தப்போ கிரகங்கள் எங்கே இருந்தது, இப்போது அந்த தசாபுக்தி நேரத்தில் அந்த கிரகங்கள் எங்கே இருக்குது, அதனுடைய பலன் என்ன, எல்லாமே சொல்லலாம், கரெக்டாக சொல்லலாம். அதுதான் 100% சரியாக இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு நீங்கள் பார்க்க விரும்பினால் அடியனை தொடர்பு கொள்ளலாம். அடியன் 50 வருட காலமாக ஜோதிட அனுபவத்தில் இருந்து வருகிறேன். அருள்வாக்கு சொல்கிறேன், ஜோதிடம் பார்க்கிறேன், இதெல்லாமே பார்த்து தீர்வு கொடுக்கிறேன். கண்டிப்பாக பரிகாரம் மூலமாக சிறந்த தீர்வு கொடுக்கிறேன். குறைந்த செலவிலே கட்டணமும் வாங்கிக் கொள்கிறேன், குறைந்த செலவிலே பரிகாரமும் செய்து கொடுக்கிறேன். அதனால் உங்களுக்கு வெகு சுலபமாக எல்லா பிரச்சனையும் தீர்ந்துவிடும் என்று இந்த பதிவில் சொல்லிக்கொண்டு நீங்கள் என்னுடைய தொலைபேசி மூலியமாக என்னை தொடர்பு கொண்டீர்களானால் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு வாழ்க்கையிலே முன்னேற்றம் தரக்கூடிய விதமாக அமைத்து தருவேன் என்று சொல்லி இந்த செப்டம்பர் பலன்கள் பார்க்கும்போது இது பொதுவான பலன்கள் தான். இதில் தயவுசெய்து நீங்கள் இதை எனக்கு அப்படி நடக்கலை இப்படி நடக்கலை சொல்ல வேண்டாம். சில பேருக்கு நடப்பது உறுதியாக சொல்லப்படுகிறது, அவர்கள் என் கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் இதெல்லாம் பார்த்து அறிஞ்சு என்னுடைய ஆராய்ச்சியிலும் அனுபவத்திலும் நிறைய அனுபவப்பட்டிருக்கனால உங்களுடைய பிரச்சனை கண்டிப்பாக தீர்க்க முடியும்னு சொல்லி நீங்கள் அடியனை அணுகினால் உங்களுடைய பிரச்சனை தீர்வது உறுதி என்று சொல்லி நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.